ஏப்பா என்ன குத்துறானுங்கடா சாமி. ஏமாடியோ ஏமா என்ன அடி ஐயோ. ஒரு கப் அடிச்சதும் இந்த மொத்த ஆர்சிபி டீமும் டிஃப்ரெண்ட் பீஸ்டா தெரியுறாங்களேடா அப்பா. என்ன கான்பிடன்ட் டீமுக்கு தான் வேற மாதிரி போங்க. யாரோடா இதெல்லாம் ஒரு ரன்னான தூசி தட்டுற மாதிரி தட்டி போட்டு போயிட்டாங்க. இந்த ஆளு கோலி காலங்காலமா அடிப்பாப்புல. இந்த ஆளை எவனாலையும் நிறுத்த முடியாது, அது வேற மேட்ரு. ஆனா இந்த படிக்கல டேய் யாரா நீ? ஏன்னா குத்துறான்டாயாப்பா சும்மா ஜாலியா தூக்கி தூக்கி தருவாம்பால சிக்ஸுக்கு. அப்புறம் இந்த பட்டிதர் பையனுக்கு இந்த சிங்கிள் டபுள் பவுண்டரியில ரன்னுங்கிறதே தெரியாது போல. சிக்ஸ பழக்க விட்டா மட்டும்தான் ரன் நினைச்சு நிற்பான் போல. 12 பாலுக்கு 31 ரன், அதுலயும் 3 சிக்ஸ். அப்பா கொஞ்சம் கூட ஆணவம் இல்ல, அக்ரஷன் இல்ல, சும்மா காம கூலாட்ட அந்த பையன். ஆர்சிபி செல்லத்தை விட்டுறகிட்ட போறீங்க, உன்னை டாப்ல தூக்கி போய் போறாப்புல. வேர்ல்டு கப்ல காமெடி பீஸ் மாதிரி பவுலிங்க போட்டுட்டு இங்க ஐபிஎல்ல எஸ்ஆர்ஹெச் தூக்கி சொல்லிட்டாப்புல ஜேகப் டாஃபி. வேற மாதிரி போலி செல்லக்குட்டி இஷான் கிஷனும் அனிகேத் வர்மாவும் அடிக்கலன்னா 110 ததீனத்தும் தாமா இருப்பாங்க. அனிகேத் வர்மா இந்த பையனும் மொராட்டரி அடிக்கிறான்டாயாவா. காவியாக்கா எப்படி 200 ரன் அடிச்சிருக்கீங்க, அது இல்லாம ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனை பேர வச்சிருக்கீங்க. உனாட் கட்டு, ஹர்ஷத் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டின்னு. காவியாக்கோ இன்னுமா இவங்கள நம்பின்னு இருக்க? 200 இல்ல 700 அடிச்சா கூட டிஃபன் பண்ண முடியாது. தோனிக்கு கூம் சாங் போடக்கூடாதுன்னு புடிங்க வச்சுக்கிட்டுல. ஹர்ஷத் பட்டேலுக்கும் உனாட் கட்டுக்கும் போய் பாடு கூம் கூம் மலை பற கேள போறோம் ரன்ன வாரி கொடுக்குறோம்.